பிரச்சனை செய்தது அந்த தம்பிதான், என் கார் மோதவில்லை. திருமாவளவன் விளக்கம். உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது காலனி வீசிய வழக்கறிஞர் கிஷோர் என்பவரை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டார். அப்பொழுது சென்னை பாரிமுனை பகுதியில் கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழக்கறிஞர் ஒருவரின் பைக்கில் எதிர்பாராத விதமாக மோதி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் திடீரென திருமாவளவன் கார் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே காரில் திருமாவளவன் இருந்ததால் விசிகாவினர் ஒன்று கூடி வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பட்டப்பகலில் அதிர்ச்சியூட்டும் வகையில் விசிக குண்டர்கள் ஒரு வழக்கறிஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அவர் ஒரு கார் ஓட்டுநரை மோதியதாக கேள்வி கேட்டதற்காக குறிப்பாக காரில் விசிக தலைவர் திருமாவளவன் இருந்தார். முரண்பாடாக திருமாவளவன் தலைமை நீதிபதி மீதான தாக்குதலை கண்டித்து ஒரு போராட்டத்தில் இருந்து திரும்பி வந்தார். ஆனால் அவரது சொந்த பரிவாரங்கள் சிறிது நேரத்திலேயே ஒரு வழக்கறிஞரை தாக்கினர் என்று கூறியுள்ளார். தாக்குதல் குற்றச்சாட்டு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அதில், என் வண்டி மோதவில்லை, அவர் என் வாகனத்திற்கு முன்னால் மெதுவாக வேண்டுமென்றே சென்றார். என் கார் முன்பாக இருசக்கர வாகனத்தில் சென்ற அந்த இளைஞர் என்னை பார்த்து கொண்டுதான் சென்றார். வழக்கமாக முன்னே செல்லும் எஸ்கார்ட் வாகனம் நேற்று என் காருக்கு பின்னால் வந்தது. என் காருடன் வந்த அந்த இளைஞர் திடீரென வண்டியை நிறுத்தினார். முறைத்து கொண்டே காரை நோக்கி வந்தார். ஏதோ சத்தம் போட்டார். வண்டியில் நான் அமர்ந்து இருக்கிறேன் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தார். வண்டியை மேற்கொண்டு செலுத்த முடியாதவாறு தன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு என் வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார். இந்த நிலையில்தான் விசிகாவினரால் ஓரிருவர் அவர் மீது கையால் ஓங்கி அடிக்க முயன்றனர். பின்னர் போலீசார் அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு கூட்டி சென்று விட்டனர். இந்த சம்பவத்தை ஊடகங்கள் ஊதி பெரிதாக்கி திட்டமிட்ட தாக்குதல் போல அவதூறு பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். அண்ணாமலை போன்றோர் இதற்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இறுதியாக உச்சநீதிமன்ற நீதிபதி மீது காலனி வீச முயன்ற வழக்கறிஞரை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்டம் தோறும் விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.